இந்த உலகமும் உயிர்களும் படைக்கப்பட்ட காலத்தில் மனிதன் இறைவனின் மறு உருவாகவே படைக்கப்பட்டான். இறைவனின் அதே ஆற்றலுடனும் சக்தியுடனுமே காட்சி தந்தான். இந்த சக்தியையும் ஆற்றலையும் உணர்ந்த மாத்திரத்தில் ஆணவம் அவனில் தலை தூக்கியது. இறைவனுக்கு நிகராக தன்னை எண்ணி அகங்காரம் கொண்டான். இந்த அகங்காரமும் ஆணவமும் அவனிலிருந்து களையப்பட வேண்டும் என்ற நோக்கில் வானுலக தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். இறை சக்தியின் மகத்துவம் அறியா மனிதனில் இருந்து அது அகற்றப்பட வேண்டும் என்று கடவுளிடம் வாதிட்டனர். கடவுள் அவர்களை நோக்கி மீட்டெடுக்கும் அந்த சக்தியை எங்கே மறைத்து வைக்கலாம் என்று வினவினார். ஆழ்கடலில் அதை ஒளித்து வைக்கலாமே என்று சிலர் கூறினர். ஆனால் பலரோ கடலையும் கடையத் தெரிந்தவன் மனிதன் என்றோ ஒரு நாள் கண்டு கொள்வான் என்று அஞ்சினர். மற்றும் சிலரோ ஒரு மலையை குடைந்து அதில் புதைத்து வைத்து விடலாமே என்று ஆலோசித்தனர். அதற்கும் சிலர் பாறைகளையும் வெடிக்க தெரிந்தவன் மனிதன் என்றோ ஒரு நாள் அதை வெட்டி எடுப்பான் என்று பயந்தனர். உடன்பாடு ஏதுமின்றி கூச்சலும் குழப்பமும் மட்டுமே எஞ்சியது. இறைவன் இறுதியாக ஓர் தீர்வை கண்டார். மலைகளையும் மடுகளையும் குடையத் தெரிந்த மனிதன், ஆழ்கடலின் அடித்தரையும் துளைக்கத் தெரிந்த மனிதன், உள்மனதின் ஆழம் மட்டும் உணர்ந்ததில்லை என்று எல்லையில்லா சக்திதனை மனதினுள்ளே வைத்தார். உள்மனதின் ஆழம் மட்டும் உணர்ந்ததில்லை என்று எல்லையில்லா சக்திதனை மனதினுள்ளே வைத்தார். அளவு கொள்ளா ஆற்றல் தனை உள்ளத்துள்ளே வைத்தார். Every change begins with a simple thought. எந்த ஒரு மாற்றமும் ஒரு சிறிய சிந்தனையிலிருந்துதான் தோன்றுகிறது. ஒரு குளிர்ந்த நள்ளிரவு, மெல்லிய தேகம் கொண்ட ஒரு இளைஞன், இந்தியன் என்ற ஒரே காரணத்திற்காக, despite of having a first class ticket to travel in the compartment, ஒரு ரயில் பெட்டியிலிருந்து தூக்கி எறியப்படுகின்றான். அன்று அவன் மனதில் தோன்றிய ஒரு சிறிய சிந்தனையின் விளைவுதான் the sun never setting empire என்று கூறப்படக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உலகின் மாபெரும் ஜனநாயக நாடாகிய இந்தியாவை உருவாக்கி காட்டியது. இனத்தால் நிறத்தால் வேறுபடுத்தப்பட்டு எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தன் தேசத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால், தன் தேசத்தின் கல்வி கொள்கைகளின் மீது கொண்ட நம்பிக்கையினால், தன்னை போன்று ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தன்னால் இருக்க முடியும் என்று தான் கொண்ட நம்பிக்கையினால் வளர்ந்து நிமிர்ந்து எழுந்து இன்று உலகின் மாபெரும் வல்லரசாக கருதக்கூடிய அமெரிக்காவின் அதிபராக வீற்றிருக்கின்றான் என்றால் அது ஒரு மனதில் தோன்றிய சிறு சிந்தனையின் விளைவே ஆகும். இந்த உலகில் தோன்றிய எந்த ஒரு சாதனையாளனின் வெற்றியும் அவன் தன் மனதில் தோன்றிய எண்ணத்தினாலும் அதை அடைய துடிக்கும் வேட்கையினாலும் சக்தியினாலும் தான் சாதனையாக மாறியது. அனைவராலும் போற்றப்படும் ஒரே ஒரு பொருள் சக்சஸ் மட்டும்தான். அது உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும், இல்ல சொசைட்டியில இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையோ அட்டென்ஷனோ உங்கள் வெற்றியின் அளவுகோல் கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகின்றது. பணம் எப்படி ஒரு போதையோ, புகழ் எப்படி ஒரு போதையோ, வெற்றியும் ஒருவித போதையே. வாழ்க்கையில வெற்றி அடைந்த மனிதரில் யாரும் தாங்கள் அடைந்த வெற்றியை கொண்டு சாட்டிஸ்ஃபை ஆகி அங்கேயே நிறுத்திக் கொள்ளவில்லை.
இந்த வெற்றியின் போதை அதை அறிந்தவர்களை, உணர்ந்தவர்களை, சுவைத்தவர்களை தன் வெற்றியின் அடுத்த இலக்கை நோக்கி அழைத்து சென்று கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை அனைவராலும் போற்றத்தக்கதாய், அனைவராலும் மதிக்கத்தக்கதாய் ஒரு வெற்றியின் உதாரணமாக இருக்க வேண்டுமா? அல்லது இருந்தார், வாழ்ந்தார், செத்தார் என்று சொல்லும் அளவிற்கு ரொம்ப ஒரு சாதாரணமான வாழ்க்கையாக வாழ்ந்து முடிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையை யாருக்கும் பலனின்றி மிக சாதாரணமான வாழ்க்கையாக வாழ்வதா அல்லது ஒரு சாதனையாக மாற்றுவதா என்பதனை தீர்மானிப்பதற்கான இடைவெளி ஒரு நொடி பொழுதுதான். It's never too late for anything. All it takes is one step, one small step in the right direction. அந்த ஒரு சிறு அடியினை எடுத்து வைக்கக்கூடிய மன உறுதியும் தைரியமும் பலமும் உங்கள் எண்ணங்களில் இந்த நொடி பொழுதில் தோன்றவில்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு மிக அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு மாற்றமும் ஒரு சிறிய சிந்தனையிலிருந்து தான் தோன்றுகின்றது. அந்த சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய, முன்னெடுத்து செல்லக்கூடிய சக்தியும் வலிமையும் ஆற்றலும் உங்கள் மனங்களில் இருந்துதான் தொடங்குகின்றது. Now, start believing in this power. Feel and realize this power, because there is no better day, option, or opportunity for you to begin creating the life of your dreams.